ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க, நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பண்ண போகிறேன். புளிச்சக்கீரை தொக்கு ரெடி பண்ண போகிறேங்க. நம்ம கார்டன்லேருந்து பறித்த புளிச்சக்கீரை எல்லாத்தையும் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கூட தக்காளி, வெங்காயம், பட்டை மிளகா, பூண்டு இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இப்போ தாளிப்புக்கு ரெடி பண்ணிவிட்டு அதிலே பட்டை மிளகா, சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து வதக்க போகிறேங்க. இது வரைக்கும் நான் இது மாதிரி வதக்கி புளிச்சக்கீரையை வதக்கி நான் சாப்பிட்டதில்ல. தண்ணியில் நல்லா புளிச்சக்கீரையை வேக வச்சு அதுக்கப்புறம் அதுலேருந்து நல்லா கடைஞ்சிட்டு பச்சை வெங்காயத்தை நல்லா நசுக்கி, சின்ன வெங்காயத்தை தாங்க நசுக்கி அதில் போட்டு நல்லா கடைஞ்சி சாப்பிடுவோம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு எண்ணெயிலே இன்றைக்கி நல்லா வதக்கிட்டு அதுலேயே நம்ம அலசி வச்சுருக்க புளிச்சக்கீரையை எடுத்து அதிலே போட்டு நல்லா வதக்க போகிறேங்க. இன்றைக்கி தண்ணி எதுவும் ஊற்ற போகிறதில்ல. அதுலேயே வதங்கும் போது நல்லா வதங்கிடும், பேஸ்ட் மாதிரி ரெடி ஆயிரும் பாருங்கள். பார்க்குறதுக்கு பெரிய கீரையாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் தாங்க கீரையே இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போவே சாதத்தை அள்ளி வச்சு அதிலே சுட சுட எடுத்து சாப்பிட இருக்கும். அரைச்சி எடுத்து அந்த மாதிரி பேஸ்ட் ஆயிரும் பாருங்கள். சாப்பாடு சுட சுட வச்சு இந்த கீரையை வச்சு சாப்பிட்றதுக்கு சுவை அல்டிமேட்டாக இருக்குங்க. செம்ம சூப்பராக சுடு சாதம் புளிச்சக்கீரை இன்றைக்கி சூப்பராக நான் சாப்பிட்டேங்க. தேங்க்யூ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.